என்றும் நான் செல்ல மாட்டேன். சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை, ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி ஜெபித்து ஜெயத்தை பெற வேண்டும், எப்படி ஜெபித்து ஜெயத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஜெபம் தெரியும், ஆனா ஜெயம் தெரியாது. எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஜெபம் தெரியும், ஆனா ஜெயம் தெரியாது. அல்லேலூயா. அப்ப இந்த ஜெயத்தை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது, ஜெயத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 65 2வது வசனத்தையும் 66 20வது வசனத்தையும் வாசிப்போம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். 20 என் ஜெபத்தை தள்ளாமலோ தேவனுக்கு என்ன உண்டாவதாங்க? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கடைசி காலத்துல மாமிசமான யாவர் என்ன பண்ணாங்க? ஜெபத்தை தேடி வருவார்கள். ஆனால் நம் ஜெபத்தை தள்ளாமல் இருக்கணும். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமல் இருக்கணும். நம் ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா இருக்குன்னா தேவனுடைய கிருபை நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, ஜெபம் இருக்குது, ஆனா ஜெயத்துக்குண்டான வழிகள் தெரியல. இல்லையா? நம்ம பல வருஷமா கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், ஏன் இன்னும் நம்ம பல நுகங்களை சுமக்கிறோம்? ஏன் திரும்ப திரும்ப நமக்கு பிரச்சனை நம்மளே நோக்கி வருகிறது? அப்ப சில பிரச்சனைகள்னா நம்மளை உருவாக்குற பிரச்சனை வேற, நம்மளை விடுவிக்கிற பிரச்சனை வேற. ஆனா திரும்ப திரும்ப நமக்கு வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றாங்க? ஜெபத்துல தேவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய காரியத்தை சரியாக சொல்லாமல் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம், அங்கு ஒரு ராஜாவுக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அந்த தேசத்தில் யுத்தத்துக்காக வரக்கூடிய ஒரு காரியம். அங்க அந்த ராஜா தன்னுடைய படைபலத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னோடு கூட இருக்கக்கூடிய போர் சேவகர்களையும் யார் மீது நம்பிக்கை வைக்காமல், யார் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க? தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறான். அல்ல 3வது வசனம் அழகாக சொல்லுகிறது. அப்பொழுது நிறுத்தி வாசிங்கம்மா. யார் பயந்துங்க? இவன் யாரு? இவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. இவன் யாருங்க? ராஜாக்கு பயம் வரலாமா? ராஜாக்கு பயம் வரலாமா? தேவ பிள்ளைகளுக்கு பயம் வரலாமா? தேவ பிள்ளைகளுக்கு பயம் வரலாமா? உண்மையா? உண்மையா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாட்டு. அல்லேலூயா. இப்ப ராஜா எப்படி பயந்தாலும் அப்படிதான் நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அவனுக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, ஆனா என் தேவன் எனக்கு சொல்லுகிறார், சகலத்தை படைத்த சர்வ வல்லவர் நான் இருக்கும்போது உனக்கு ஏண்டா பயன்ற? உனக்கு ஏண்டா பயம்? ஆனால் நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். அல்லேலூயா. அப்ப இந்த பயம் வந்தா நீ செய்யக்கூடிய காரியம் 2 காரியம் இருக்குது. நீங்க பயப்பட்டா செய்ய வேண்டிய காரியம் 2 காரியம். தேவ பிள்ளைங்களுக்கு அது என்ன தெரியலங்க, அந்த பயம் வரும்போது என்ன பண்றங்க? இதை மூடிடுறோம். எதை மூடிடுறோம்? இதை மூடிடுறோம். இதை என்ன பண்ணிடுறோம்? இதையே மூடிடுறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது வந்தா என்ன பண்றான்? இதை திறக்க மாட்டான், ஆனா இதை பண்றான், திறந்துடுறான். அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார், உனக்கு பயம் திகில் சூழ்நிலை வரும் பொழுது உன் இருதயம் உன் சிந்தைகள் ஒருமுகப்பட வேண்டும். அப்படி ஒருமுகப்பட்டாதான் உன் விண்ணப்பத்துக்குண்டான பதிலை கட்டளிடுவார். அங்க சொல்லப்படுது பாருங்க, அவன் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு. ஆமென். பயப்பட்டவங்க எத்தனை பேர் கர்த்தரை தேடி இருக்கிறீங்க? நான் இப்படி சொல்றேன், நைட்டு திடீர்னு ஏதாவது ஒண்ணு அமுக்கும் போது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லியிருக்கிறோமா? ஏசப்பா காலை பிடிச்சி இருக்குதுப்பா, காலை, அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மறுத்து போயிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ஏதோ ஒண்ணு காலை இழுக்கிற மாதிரி இருக்கும். இல்லையா? இதுல இன்னொன்னா, நீங்க நல்ல உண்மையில அந்த இரவு நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு படுத்திருந்தீங்கன்னா, சில காலத்துல உங்களுக்கு ஒரு 10-15 நாளோ இல்ல 1 மாசமோ ஏதோ ஒரு பாரம் அழுத்தி நீங்க படுத்திருந்தா கூட அந்த நேரத்துல உங்களுடைய பலவீனத்தை நீக்கி உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக தேவன் வருவார். அப்ப வரும்போது எப்படின்னா, நமக்கு பிசாசு அமுக்குனதை போலதான் நம்முடைய உடம்பு அமுக்கும்.
ஏன்னா அந்த அபிஷேகம் என்ன பண்ணுன்னா நம்மள என்ன பண்ணுன்னா எழுந்திருக்க விடாதபடி ஆளுகை செய்யும். அப்ப நீ எதுல கண்டுபிடிச்சிக்கலன்னா நர்சராக இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யு சொன்னா சத்ருவா இருந்தா என்ன பண்றோம், விட்டுட்டு ஓடிடும். அது இல்லைன்னு வச்சுங்க, மறுபடியும் அந்த பிரஷர் இருந்துச்சுன்னா உன்னை முட்டி போட்டு ஜெபிக்க வைக்க சொல்லுவாரு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்யவே மாட்டோங்க. அது என்ன எதோ அமுக்குது இதான் சொல்லுவாங்க கண்டி. அதுக்கு மேல என்ன இயேசு கிறிஸ்து ரத்தம் சொல்லி போலன்னா அப்ப தேவன் என் மேல என்ன பண்றாரு, ஆளுகை செய்கிற. அப்போ பயம் வரும்போது நீங்க என்ன பண்ணணுமா, கர்த்தரை தேடணுமா. யாரை தேடணுமா, மனுஷனை தேடக்கூடாது. யாரை தேடணும், கர்த்தரை தேடணும். சூனியக்காரனை தேடக்கூடாது. யாரை தேடணும், செய்வனை செய்யறவனை தேடக்கூடாது. யாரை தேடணும், கர்த்தரை தேடணும். இல்லையா, கர்த்தரை தேடுவது மாத்திரம் என்ன பண்ணணுமா, ஒருமுகப்பட்டு உபவாசம். என்னங்க உபவாசம். இவனுக்கு வந்த பிரச்சனை பெருசு. யாருக்கு வந்த பிரச்சனை, நமக்கு வந்து பிரச்சனை சின்ன தானே. நமக்கு அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை தானே. நம்ம எதுக்கு போயெல்லாம் உபவாசம் எடுத்து எதுக்கு ஜெபம் பண்ணி, சில பேர் உபவாசம் கூட எடுப்பாங்க, டீ குடிச்சிருவாங்க, பிஸ்கட் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டிங். என்ன பாஸ்டிங், ஆமென். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஏசாயா 58:5-6 வாசித்து பாருங்க. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் இல்ல, 4 வாசிங்க. எதுக்குங்க, எனக்கு கேஸ் தீரணும், எனக்கு சண்டை தீரணும், எனக்கு வழக்கு தீரணும். எதுக்குங்க நான் சொல்ல, பைபிள் என்ன பாக்குறீங்க திருத்துருன்ட்டு. எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ண, கேஸ் ஜெயிக்கணும் என்ன பண்ணுவேன், எக்ஸாம்ல ஜெயிக்கணும் என்ன பண்ணுவேன், கல்யாணம் நடக்கணும் என்ன பண்ணுவேன், குழந்தை பாக்கியம் வந்தா என்ன பண்ணுவேன், கடன் நடக்கணும் என்ன பண்ணுவேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. உபவாசத்துக்கு பேர் என்னது, பாஸ்டிங்க்கு பேர் என்னது சொல்லுங்க. அது இல்லையா, யுத்தம் செய்வதற்காக தான் உபவாசம் எடுக்கணும். எது செய்யறதுக்குங்க, யுத்தம் செய்வதற்காக. இதெல்லாம் வந்து சராசரியான மனுஷனுக்கு வரக்கூடிய இயல்பான பிரச்சனை. யாருக்குங்க, முக ஸ்டாலின் கூட இருக்கும். யாருக்கு, அமெரிக்காவுக்கு போகும்போது நம்ம ஆட்சி யாராவது கவுத்துறான்னு கூட பயத்தோட போவோம் இல்லையா. எல்லாருக்கும் அந்த பயம் திகில் இருக்கும். ஆனா யுத்தத்தை ஜெயிப்பதற்கு தான் உபவாசம் இருக்கு. வாசிங்க. வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் கூக்குரலை இல்ல, இன்னொரு தெளிவா சொல்ல, 3ஆம் வசனத்தை பாருங்களேன். நாங்கள் என்னங்க, பகல்ல பார்த்து கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க, பகல்ல பார்த்து சொல்லுங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது உங்க குணம் என் குணம் இப்ப வெளிப்பட போது, அதை கொஞ்சம் நல்லா கவனிக்க போறோம். வாசிங்க. என்னங்க வாசிங்க. நாங்கள் நீங்கள் நோக்காமல் இருப்பது என்ன, நீ அறியாமல் யாருங்க, உபவாசிக்கிறவர்களே. உபவாசம் என்ன பண்ணுதா, நேற்று கூட எனக்கு திடீர்னு பசி வந்துருச்சு இல்லையா. எப்போ ஒரு மனுஷனை அந்த உபவாசம் என்ன பண்ணுதுங்க, ஜெயிக்க விடாதபடி சில நேரம். நான் 100 நாள் பாஸ்டிங் இருக்கும்போது ஒண்ணும் தெரியாது. இந்த தனிப்பட்ட ஒரு நாள் இருக்கும்போது என்ன பண்ணும், இதாயிடும். அப்போ இந்த உபவாசம் பண்ணது என்னதுங்க, சுய என்ன பண்ணுதா, சுய இச்சையின்படி நடந்து. எப்பா என்ன செய்றீங்க, உபவாசம் இருக்குது, நான் உபவாசத்துல போய் வேலை போயிட்டு டைப் அடிப்பேன், உபவாசம் இருந்து சமையல் பண்ணிட்டு துணி துவைச்சுக்கிட்டு ஹல்லேலூயா சோத்திரமே அப்படி பாட்டு பாடிக்கிட்டு என்ன பண்ற, அப்படியா உபவாசம் என்ன, தேவ பாதத்துல அமர்வது பேரு உபவாசம். என் சுய இச்சைக்காகவும்
என்னுடைய வேலைக்காகவும் நான் எடுக்கிறது உபவாசம் அல்ல. அல்லையா? இதுவரைக்கும் உபவாசம் அப்படி எடுத்திருந்தால் நீங்களாம் என்னவா? அதனாலதான் இது வரைக்கும் நம்ம உபவாசத்திற்கு பதில் வரல. அல்லையா? நம்ம பதில் வரணும்னா அந்த உபவாசம் எடுக்கும் போது கர்த்தரை தேடணும். யாரை தேடணும்? இப்ப வாசிங்க. நீங்கள் உங்கள் கூக்குரலை மனுஷன் எனக்கு பிரியமான சொல்லுங்களா? ஆண்டவரை நான் உபவாசம் எடுக்கிறேன். அதுல புதிய ஏற்பாடு சொல்றாரு இல்லையா? நீ உபவாசம் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? நல்லா தலைய எண்ணெய் பூசி முகத்தை கழுவிட்டு உன் முகம் வாடலே இல்லாதபடி என்ன பண்ணுமா? உபவாசிக்கணும். அல்லையா? அந்த உபவாசம் யாருக்கு மட்டுமே தெரியணுமா? கர்த்தருக்கு மட்டுமே தெரியக்கூடியது. அல்லையா? அப்ப இந்த ராஜா எதிரிகள் வரும் பொழுது அந்த எதிரிகளை வீழ்த்துவதற்காக தனக்கு என்ன தேவைன்னா தேவனிடத்திலிருந்து பலன் தேவை. என்ன தேவை? தேவனிடத்திலிருந்து பலன் தேவை. அல்லையா? எனக்கு ஆகாரத்துக்கோ துணிமணிக்கோ சுகத்திற்கோ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண வேண்டியது இல்லை, உபவாசம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை அப்புறம் அவ்வளவுதான். இப்ப மனுஷன் நம்மளை திட்டினா என்னாச்சு? அவனே திட்டிக்கிறான். யாரை திட்டிக்கிறான்? அதை குறிச்சு சிந்திக்கவே கூட கவலைப்படக்கூடாது. இல்லையா? அதனால நம்மளுக்கு எவன் திட்டினாலும் எவன் சபித்தாலும் அது நமக்கல்ல, சபித்தவனுக்கே. அல்லையா? எவன் நம்மை ஆசீர்வதித்தானோ அது அவனுக்கும் உண்டு நமக்கும் உண்டு. அல்லையா? அப்ப இந்த பயம் திகில் வரும் பொழுது, எது வரும் பொழுதுங்க? பயம் திகில் வரும் பொழுது நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும். யாரை தேட ஆரம்பிக்கணும்? வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிற சமயத்தில் என்னது? கண்டடைகிற சமயத்தில் தேடுங்கள், அப்பொழுது அவரை கண்டுகொள்வீர்கள். இல்லையா? அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ண, நான் கரெக்டா உபவாசம் பண்ணி அவரை தேட ஆரம்பிச்சேன்னா என் தேடுதலுக்கு உண்டான பதில் அவர் கட்டளையிடுவார். இல்லையா? வாசிக்குமா? இல்ல 2 நாளாக வந்து 20ஆம் அதிகாரத்துல சகாயம் தேட கூடினார்கள். வாசிங்க. கவனிங்க, யுத்தத்தை ஜெயிப்பதுக்குன்னா யாரை தேடி வரணும்? கர்த்தரை தேடி வரணும். அல்லையா? அப்ப இந்த கர்த்தரை தேடனா முதலாவது ஒருமுகம் வேண்டும். அல்லையா? இப்ப நம்ம கூடி வந்திருக்கிறது யாரை தேடி? கர்த்தரை தேடி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் பலன் அடைகிறோம். அல்லையா? இப்ப நம்ம தேடும் போது யாரும் தேடுறாங்க? அந்த வீடும் தேடுது. இல்லையா? அந்த வீடு யாரை தேடுது? இப்ப நம்ம எல்லாரும் ஒருமித்து தேடும் பொழுது அந்த வீட்டுக்கும் விடுதலை, நமக்கும் விடுதலை. கடவுள் அப்படிதான் நம்மள என்ன பண்றாங்க? தேட வைக்கிறார். இல்லையா? அப்ப அந்த தேடுதல் மூலமாக எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க? ஒன்றாக கூடுகிறாங்க, தேடுறாங்க. எல்லாம் சரி. நான் இதுல மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். 6வது வசனத்தை மட்டும் வாசிங்கம்மா. இந்த வசனத்துல நல்லா என்ன பண்ணுங்க? ஸ்கெட்ச் பென்சிலு, டெரிகோட் பேனா, இதெல்லாம் இந்த மார்க்கு இதெல்லாம் வச்சு அப்படியே கோடு போட்டுருங்க. வாசிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், உம்முடைய கரத்துல நல்லா கவனிங்க, உம்முடைய கரத்துல என்ன இருக்குது? வல்லமையும் பராக்கிரங்கள் இருக்குது. உம்மை ஒருவர் என்ன எதிர்க்கிறது இல்ல, என்ன எதிர்க்க மாட்டான். யார? இப்ப எதுக்கு உங்களே என்ன சண்டை போட்டா யார்கிட்ட சண்டை போடுறான்? எல்லாம் வாசிங்க கடைசி இல்ல, அதுக்கு மேல வாசிங்க. உம்முடைய கரத்திலே வல்லமையும், யார் கரத்துல? என் கரத்துல கிடையாது. யார் கரத்துல இருக்குது? அதான் தாவீது சொல்றான். என்ன சொல்றான்? என் கையில ஒண்ணுமே கிடையாது, ஆனா நான் யாரோட வருகிறேன்? கர்த்தருடைய
சேனையோட வருகிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்க வேண்டும் சொல்ல, ஆண்டவரே யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தம் உம்முடையது. அல்லேலூயா. உம்மை எதிர்க்க இந்த உலகத்துல ஒருவருமே இல்லை. அதான் சொல்ற, தேவரே நீ சகலத்து செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது இல்லையா. அப்புறம் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான ஒரு காரியம் என்ன கிடையாது, உண்டோ? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் செய்யறேன்ற இல்லையா. அப்போ அவர் செய்ய முடியாத அதிசயங்கள் எதுவுமே இல்ல. அப்போ வல்லமையும் பராக்கிரங்களும் ஒருவரும் சொல்லுங்க. நீங்க யாருடைய பிள்ளை? இப்போ நீங்க யாருடைய பிள்ளை? அப்போ உங்க கூட வந்தாலும் சும்மா இருப்பாரு அவரு? சண்டை போறவர் யாரு? அவர் தான் பண்ண போறாரு. அல்லையா. ஆனா நம்ம அவரை தேடணும். ஒருமுகப்பட்டு தேடினீங்கன்னா அதற்குண்டான நிறைவும் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.